Hi guys, welcome to our channel. Our channel name is Expiry Scalping. இந்த சேனலில் நம்ம ஸ்கேல்பிங் வீடியோஸ் லைவ் ட்ரேடு எப்படி எடுக்கிறோன்னு உள்ள போடுவோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த R3 வந்து பிரேக் பண்ண முடியாமல் 2-3 கேண்டில் போட்டுட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த R3 கட் பண்ணி மேலே போச்சுன்னா கால் சைடு போகலாம், இல்லை இதுலேருந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் கிடச்சுன்னா நம்ம புட் சைடு போயிருக்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே வர மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுன்னு பார்த்துட்டு. இந்த இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆல்சோ, அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கைஸ், நான் இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். இதுக்கு கீழே போச்சுன்னா நம்ம இதில் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். கைஸ், எடுத்தோடனே நமக்கு ஒரு நல்ல மூவ் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். கைஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நமக்கு இதில் வந்து ஒரு 1600 தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் கொடுத்துச்சு. பட் பியூர் பாயிண்டை கட் பண்ணி கீழே வச்சுட்டு உடனே இமீடியட்டாக அப் சைடு வந்திருக்கு. பாப்பா இந்த இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு அப் சைடு கிடைக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த பியூர் பாயிண்டை வந்து பிரேக் பண்ண முடியாமல் மேலே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த கேண்டில் லோ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், நான் இதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த கேண்டிலுக்கு லோ வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். கைஸ், இதில் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன். இந்த R3 வரை வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே கைஸ், நான் இதில் ட்ரையல் பண்ணிட்டேன். ஓகே, என்னோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இதில் நமக்கு வந்து ஒரு 5150 ருபீஸ் ப்ராஃபிட்டு. நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து டோட்டலாக வந்து 6832 இருக்குது. போக முடியாமல் கீழே டவுன் ஆகிட்டு இருக்குது. நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா R3 கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது R3 கீழே க்ளோஸ், இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இதில் ஒரு புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். கைஸ், நான் இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். இந்த இதுக்கு கீழே நான் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். கைஸ், இதில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நோ ப்ராப்ளம். இதில் ஒரு 2000 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து இப்போ 4700 இருக்கு. கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில் இந்த கன்சல்டேஷன் ஜோனை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. பார்ப்போம். நான் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிறேன் புட் சைடு. ஐ திங்க் இதில் ஒரு சின்ன புல் பேக் கிடைக்குமா, நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இது என்னோட 4வது ட்ரேடு. ஓகே, எடுத்துட்டேன். இந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் கைஸ். இந்த ட்ரேடு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1000 சம்திங் லாஸு. நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து 3000 இருக்குது. ஏரியாவை ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில் வந்து கட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்குது.
பார்ப்போம். இதில் ஒரு சின்ன புல் பேக் கிடச்சுன்னா நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். நான் இதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த இஎம்ஐக்கு கீழே நான் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டாப் லாஸ் நம்ம ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒரு ஓவரால் இது 5000 சம்திங் டோட்டல் லாஸு. நம்மளோட ஓவரால் வந்து 900 rupees தான் இருக்குது. மார்னிங் நம்ம வந்து 6000 ப்ராஃபிட்டில் இருந்தோம். இன்னும் எனக்கு ஒரே ஒரு ட்ரேட் இருக்குது 6 ட்ரேடுக்கு. அந்த ஒரு ட்ரேட் மட்டும் நான் எடுத்து பார்க்குறேன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதில் நான் லாஸ் வந்துச்சுன்னா நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். ஒரு புல் பேக் இருக்குது. இந்த இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் வைக்கலன்னா நான் இதில் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அகைன் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். இஎம்ஐ தாண்டி போச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இஎம்ஐக்கு கீழே தான் வந்துட்டு இருக்கு. நான் இதில் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். இதில் என்னோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப கிட்ட வச்சுக்கிறேன். இது என்னோட லாஸ்ட் ஸ்கேல்பிங் கைஸ். இதுக்கு மேலே நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். பார்ப்பேன் இதில் எப்படி போகுதுன்னு. இந்த ட்ரேடும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளோட ஓவரால் லாஸ் வந்து 400 rupees இருக்குது. மார்னிங் நம்ம வந்து 6000 ப்ராஃபிட்ல இருந்தோம். இது என்னோட 6வது ட்ரேடு. ஸோ டோட்டலாக வந்து நான் 6 ட்ரேட் எடுத்திருக்கேன். இதோட என்னோட ட்ரேடிங் டே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.